வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். நாம இன்னைக்கு 2025 வருடத்திற்கு உண்டான புத்தாண்டு பலன்களை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் பார்க்க போறோம். நீங்க இந்த சேனல்ல முதல் முறையா பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப நம்ம ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்க போகுது? ஏன்னா ரிஷப ராசி அன்பர்கள் ரொம்ப ஆவலோடு காத்துட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல வளர்ச்சியை தருமா, நல்ல ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை தருமா, ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம், நிரந்தரமான ஒரு உத்தியோகம், இந்த மாதிரியான நிறைய ஒரு கேள்விகளை கொண்டு இந்த வருடத்துல இந்த ரிஷபராசி அன்பர்கள் தான் நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா ஒரு யோகக்காரகன், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தனக்காரகன்னே சொல்லலாம். உங்க ராசியிலேயே அந்த தனக்காரகனும் இருக்கிறாரு. அந்த குருன்னு சொல்றவரும் அந்த தனக்காரகன் தான். இந்த வருடத்துல அந்த குருவனுடைய பெயர்ச்சி மார்ச் மாசம் மே மாதத்துல நடக்குது. உங்களுக்கு அது ஒரு பெரிய ரிலீஃப்ங்க. ஏன்னா ரிஷபராசி என்பர்கள் கடந்த காலத்துல, அதாவது கடந்த வருடத்துல நிறைய அவமானங்கள், இந்த குரு பெயர்ச்சியில இருந்து மே மாதத்துல இருந்தே பாத்தீங்கன்னா நிறைய அவமானங்கள், நிறைய தேவையில்லாத துன்பங்கள், விரைய செலவுகள். ஏன்னா அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி தான். ஆனா அவர் உங்களுடைய ராசிக்கு வந்ததுமே பாத்தீங்கன்னா நிறைய வீண் செலவுகள், விரைய செலவுகள். வருமானம் வருதோ இல்லையோ, ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரயங்கள் நிறைய இருக்கு. ஆனா சுப விரயங்களும் இருந்துகிட்டே தான் இருந்தது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு. அதற்கேற்ற வருமானம் தான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளமா இருந்தது ரிஷபராசி அன்பர்களுக்கு. அவர்கள் அதாவது 2024 அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ப்ராப்ளம்ஸ்ல அந்த தேவையான ஒரு வருமானமின்மை. இவ்வளவோ நிறைய செலவுகளை பண்றேன், ஆனா எனக்கு அதற்குண்டான வருமானம் இல்லை அப்படின்றதுதான் இந்த ரிஷபராசி அன்பர்களுடைய ஒரு முக்கியமான ப்ராப்ளமா இருந்தது. இப்போ நம்ம இந்த பலன்கள் 2025 வருடத்திற்கு உண்டான பலன்களை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு 4 வருட கிரகங்களோடு நம்ம பலன்களை கணித்து சொல்றோம். அந்த 4 வருட கிரகங்கள் என்னென்னலாம் பார்க்கும்போது அந்த குருவாகப்பட்ட அந்த சுப கிரகம், சனியாகப்பட்ட அந்த பாவ கிரகம், ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிழல் கிரகம். இந்த 4 கிரகங்கள் தான் ஒரு வருட பலன்களை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்க போகுது. இந்த வருட பலன்கள்ல இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 4 கிரகங்களுமே ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தான் கொடுக்க போகுது. ஏன்னா இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட பிரச்சனைகள், நீங்க சந்தித்த அவமானங்கள், நீங்க ஃபேஸ் பண்ண ஒவ்வொரு ஒரு மன உளைச்சல்களுக்கும் ஒரு தீர்வாக தான் இந்த 2025 மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு வருடமாகவும் இருக்கும் போது. ஏன்னா சில இடத்துல நீங்க கஷ்டப்பட்டு வெளியில வர வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். சில இடத்துல ரொம்ப ஈஸியா நீங்க அச்சீவ் பண்ண, நீங்க டார்கெட் பண்ண இடத்த ஈஸியா அச்சீவ் பண்ணிட்டு அது நல்ல ஒரு வளர்ச்சியை பண்ணிட்டு நீங்க போய்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரியும் இருக்கும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த 2025. இந்த 2025 நீங்க மெயினா கவனிக்கக்கூடியது பாத்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல அந்த குரு பகவான் வருகிறார், தனஸ்தானத்துல வருகிறார், அதுவும் அந்த லாபஸ்தானாதிபதி. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த வருடம் கையில பணம் நிக்க போகுது. எவ்வளவுதான் நீங்க செலவு பண்ணனாலும் ஒரு அமௌண்ட் ஆஃப் தொகை வந்து உங்களுக்கு கையில ஒரு சேமிப்பா இருக்க போகுது. 2ல குரு இருந்தாச்சுனாலே போறோம், நீங்க இந்த வருடத்தை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். உங்க கையில பணம் நல்ல ஒரு புழங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளும் வரதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் போன வருஷம் வேலையே இல்லாம இருந்திருக்கலாம், நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம். அந்த வேலைக்காக நீங்களும் நாய்படாத பாடுபட்டிருப்பீங்க. என்னடா இது, நமக்குன்னு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு போன வருஷமே வந்திருக்கும். நமக்கு அடுத்த வருஷமாவது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குமா, நல்ல வருமானத்தோட கிடைக்கணும். அதுதாங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி அந்த சுக்கிரன் எப்போதுமே அந்த ஒரு வருமானத்தின் பேஸ் பண்ணி தான் நீங்க உங்களுடைய லைஃபோடைய பிளானே போடுவீங்க. அப்படி இருக்கும்போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த வருமானம்ன்றது போதுமானதாக தான் இல்லை. கடந்த ஒரு 2 வருடங்களாக பாத்தீங்கன்னா அந்த, ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே பாத்தீங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு இருந்தாரு, குருவோடு சேர்ந்து இருக்கும் போது அதற்குண்டான வருமானமும் வரல, விரயத்துல இருந்தாரு, அதனால வரல. கடந்த 2 வருடங்களாக
இந்த ரிஷபராசி என்பர்கள் அந்த வருமானத்திற்காக ரொம்ப ஏங்கிட்டு இருக்கிறீங்க. இது எல்லாமே அந்த 2025 வந்து உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி. நீங்க இந்த வருடத்துல நல்ல ஒரு பிளான் பண்ணி எதெல்லாம் தட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா ஒரு குறி வச்சு அதை எடுத்து தூக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்க போது. சில பேர் தொழில்ல ஒரு மாற்றம் செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க. ஏன்னா நல்ல ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நல்ல அந்த ஒரு பிசினஸ்லயே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பீங்க. நான் இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் ஒரு பிரான்ச்சஸ் இன்னும் ஒரு இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கம்ப்ளீட்டா அது உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது அந்த குருவும் உங்களுக்கு 2ஆம் இடத்துல வரும்போது நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய தொழில் அமைவதற்கு உண்டான ஒரு காரணமாக இருக்க போகுது. அது இல்லாம நீங்க ஃப்ரெஷ்ஷா தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எப்போதுமே பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பவர்கள் கொஞ்சம் லோ இன்வெஸ்ட்மெண்டோட, அதே சமயத்துல அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கடன் வாங்காம, கடன்லாம் வாங்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா உங்க கையில பணம் இருக்கா, இருந்ததுன்னா தாராளமா அதுல கொஞ்சம் ஒரு 30% ஆஃப் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. சேஃபர் சைடு எப்போதுமே வச்சுக்கணும் நீங்க ரிஷபராசி என்பர்கள். அது இல்லாம நீங்க கடன் வாங்கி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து அதை பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல அந்த கேது பகவான் வர்றாரு. அதனால சொத்துக்கள்லாம் இழக்கக்கூடிய ஒரு சில அபாயங்கள்லாம் வந்துடும். அதனால கடன் வாங்கி எதுவும் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து இந்த வருடத்துல பண்ணாதீங்க. கையில சஃபிஷியண்டா பணம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா பண்ணலாம். இல்ல என்கிட்ட சஃபிஷியண்டா பணமும் இல்லை, நான் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியாது, நான் ஒரு கன்சல்டன்சி பிசினஸா ஆரம்பிக்கலாமா, சர்வீஸ் ஓரியன்டட் பிசினஸா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா ஆரம்பிக்கலாம். ஆனா வந்து அதுல முழு கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா 11ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கவனத்தோடு இருக்கும். சனி பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் எல்லா ராசி என்பவர்களும் அவருடைய பார்வை மட்டும்தான் இருக்கணும் தேவையில்லை. அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்திற்கு உண்டான பலன்களை அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த ரிஷப லக்ன அன்பர்களும் இந்த பலன்கள் முழுவதுமா பொருந்தும். இந்த 2025 இந்த ரிஷப லக்ன அன்பர்களும் ரிஷப ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப கவனமா உங்களுடைய தொழில்ல பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா கடைபிடிக்கணும். அதே சமயத்துல ரொம்ப நீங்க அது ஒரு தாம் தூம்னு நிலைமைக்கு எடுத்துட்டு போக கூடாது. நீங்க சம்பாதிக்கிற பணத்துல வெளியில யாருக்கும் சொல்லக்கூடாது. ஏன்னா கடந்த 2-3 வருடங்களாக இந்த மாதிரி சொல்லிதான் நீங்க அதிகமான ஒரு பணத்தை இழந்தீங்க, வருமானத்தை இழந்தீங்க. மற்றவர்களுடைய திருஷ்டியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு. அதனால வெளியில ரொம்ப பிரபகண்டா படுத்தாம நீங்க வரக்கூடிய பணத்தை வந்து ரொம்ப சேமிப்பா வச்சுக்கோங்க. இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட்ல, ப்ராப்பர்ட்டில, இல்ல வேற ஏதாவது இன்சூரன்ஸ்ல அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், குழந்தைங்க பேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த காலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா குருன்றது குழந்தைக்காரர்களும் கூட. அவங்க மேல, குழந்தைகள் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது பல மடங்கு ஆகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக தான் இந்த 2025 ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போது. அரசாங்கத்துல உத்தியோகத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு டிரான்ஸ்பர் நீங்க விருப்பப்பட்டபடி கிடைக்கும். சில பேருக்கு தானாகவே வரும், அந்த விருப்பம் இல்லாமலையும் இருக்கும். அதனால கொஞ்சம் நீங்க அதை மாத்திரம் கொஞ்சம் உங்களுக்கு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாத்திக்கோங்க. இதுதான் எனக்கு நடக்கணும், அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை எடுத்துட்டு எப்படி போகுதோ அது மாதிரி நம்ம வளைஞ்சு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு 2025 ஒரு மிக அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது இந்த ரிஷப ராசி. அடுத்து ரிஷப லக்ன அன்பர்களுக்கு, லக்ன அன்பர்கள் நீங்க ரிஷப லக்னமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும். ராசின்னு சொல்லும் போது உங்களுடைய சிந்தனை சார்ந்தது, அதாவது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்க போகுது இந்த வருடம். நிறைய சேமிப்பை நோக்கி பயணிக்க போறீங்க, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி பயணிக்க போறீங்க, நல்ல தொழில்ல வளர்ச்சியா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை நோக்கி பயணிக்க போறோம். உங்களுடைய எண்ணங்கள் இந்த 2025 இந்த மாதிரி தான் இருக்கும். லக்னம்ன்றது உங்களுடைய அறிவு சார்ந்த ஒன்று. அடுத்து அந்த ஜாதக
ஜாதகரை சார்ந்தது. நீங்க இதுதான் டார்கெட் பண்ண போறீங்க, கண்டிப்பா அந்த டார்கெட் அச்சீவ் ஆக போகுது இந்த வருடத்துல. இந்த மாதிரி தான் நீங்க அதை பிரிச்சு பார்க்கணும். அதுல தசாபுத்தி உங்களுக்கு எந்த மாதிரியா இருக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா சூரிய தசை சந்திர புத்தி நடக்கும். இந்த சூரிய தசை சந்திர புத்தி இந்த 2 கிரகங்களுமே பாத்தீங்கன்னா மாத கிரகங்கள். அப்படி இருக்கும்போது இந்த வருடத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அந்த மாத கிரகங்களுடைய தசாபுத்தி முடியிற வரைக்கும் ஒரு இடமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு தற்காலிகமான ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கும். வருட கிரகங்களுடைய தசாபுத்தி வரும்போதுதான் உங்களுக்கு ஒரு நிரந்தர ஒரு வருமானம், நிரந்தர ஒரு வேலை வாய்ப்பு, நிரந்தரமான ஒரு வளர்ச்சின்றது உங்களுக்கு இருக்கும். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த இதை நீங்க தெரிஞ்சுக்கணும், அதாவது தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.